அதே மாதிரி எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் பிரச்சனைகளை நாங்கள் நீக்கிக் கொள்வதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த் தௌஹீத், சுப்ஹானக் தஸ்பீஹ், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இஸ்திக்ஃபார், இந்த மூன்றையும் உள்ளடக்கி அற்புதமான பிரார்த்தனை செய்தார்கள். அதனால தான் அல்லாஹ் ஃபஸ்தஜப்னா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம் வ கதாலிக நுன்ஜில் முஃமினீன், நாங்கள் அவருக்கு விடை கொடுத்தோம், அவர் இருந்த கஷ்டத்தில் இருந்து அவரை பாதுகாத்தோம், இப்படி ஒவ்வொரு முஃமின்களையும் நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க ஓதினால், இதை ஓதிக்கொண்டிருந்தா உள்ளத்துல என்ன கவலை இருக்குதோ அந்த கவலையை நிச்சயமாக அல்லாஹ் நீக்குவான். லா இலாஹ இல்லா அன்த், லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு ஆண்டவன் இல்லையா அல்லாஹ், தௌஹீத் முதலாவது வார்த்தை, சுப்ஹானக் நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், தஸ்பீஹ் இரண்டாவது வார்த்தை, இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் அநியாயம் செய்தவர்களில் இருந்தும் உள்ளவன் யா அல்லாஹ், இஸ்திக்ஃபார், இந்த மூன்றும் சேர்ந்த பிரார்த்தனை. இதை யார் ஓதிவிட்டு என்ன துஆவை கேட்டாலும் அவருடைய துஆ கபூலாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுவும் சஹீஹாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை ஓத வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஒரு பயங்கரமான ஒரு செய்தியை முனாஃபிக்கள் கொண்டு வந்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், காரியங்களை ஒப்படைச்சு அதை பாதுகாப்பதில் மிகச்சிறந்தவன் அல்லாஹ் என்ற வார்த்தை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். இதன் பின்னால் யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, எல்லா நேரத்திலும் உதவி செய்த அதே ரப்பு தான் இப்பொழுதும் எனக்கு உதவி செய்வான் என்று நெருப்புக்குள்ளே வீசப்படுகிற பொழுது கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். இது புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை ஒரு மனிதன் ஆசை வைக்க வேண்டும்.